நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் உங்களுக்கு இந்த டேப்லெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர்ஸ்ல இருக்கும். முன்னாடி ஒரு சைடு, பின்னாடி ஒரு கலர்ல இருக்கும். அதனாலதான் நம்மளுடைய டேப்லெட்ஸ் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏன் பாதி பாதி கலரா இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரியாம இருக்கக்கூடாது. அதையும் நான் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லுவேன். ஏன் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் அப்படிங்கிற பேர் வந்துச்சு? வித்தியாசமா இருக்கே மேம் பேரே அப்படிங்கிற மாதிரிக்கும் ஏன் பயோ ஏஜ் அப்படிங்கிறதற்கும் நான் சொல்லுவேன். இது எல்லாத்தையும் நீங்க வந்து கவனிச்சுக்கோங்க. சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா நம்ம உடம்புல கல்லீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. அதை பாதுகாத்துக்கிறதற்காகத்தான் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ். அது கூட சேர்த்து இன்னும் நிறைய வேலைகள் பண்ணோம். பட் மெயினா கல்லீரலை பாதுகாத்துக்கிறதற்காக தனியா ஒரு ப்ராடக்ட் இருக்கா, சப்ளிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இருக்கு, நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ். அப்ப அவ்வளவு இம்பார்ட்டண்டா அந்த ஆர்கன் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ இதுதான் நம்ம உடம்புலயே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்கன் அண்ட் ஆல்சோ லார்ஜஸ்ட் ஆர்கன். ஏன்னா இது கிட்டத்தட்ட நம்ம உடம்புக்குள்ள 500க்கு மேற்பட்ட வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். சரியா? சோ இது இவ்வளவு வேலை பண்ணுதுன்னும் யாருக்கும் தெரியாது. இது இவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதும் யாருக்கும் தெரியாது. பொதுவா யார்ட்டையாச்சும் உங்களுக்கு இருக்கிறதுலே ஒரு முக்கியமான உறுப்பு உங்க உடம்புல எது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாரும் சொல்லக்கூடியது பிரெயின், ஹார்ட் இது மாதிரிதான் சொல்றோம். பட் நம்ம கல்லீரல் வந்து அது எப்படி நீங்க ஒரு பிரெயின் இம்பார்ட்டன்ட், எனக்கு வந்து ஹார்ட் வந்து முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே அளவு லிவருக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அது 500 வேலையை பண்ணுது. இந்த 500 வேலை என்னென்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 500 வேலையை பத்தி பேசுறதுக்கே நமக்கு ஒரு நாள் ஆகும். அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான உறுப்பு. அதனாலதான் 500 வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் நான் ஒரு டாப் 10 என்னென்ன வேலைகளை பண்ணுது அப்படின்னு சொல்றேன். நீங்க கவனமா கவனிச்சுக்கோங்க. சோ கல்லீரல் தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல அந்த சத்துக்களை எடுத்து அங்க ஸ்டோர் பண்ணி ரத்தத்துல சத்துக்களை அனுப்பிச்சு வைக்கிற வேலையை யார் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கல்லீரல் பண்ணுது. உங்க ரத்தத்துல இருக்கிற சுகர் லெவலை நார்மல் ஆக்குது. கொலஸ்ட்ரால ஒட்ட விடாம நார்மல் ஆக்குற வேலையும் இவங்கதான் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான வேலை, இட் ரிமூவ்ஸ் டாக்ஸின்ஸ் ஃப்ரம் த பாடி. உங்க உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியில ஏத்துற தன்மையும் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லீரல் தான் பண்ணுது. சரியா? சோ அப்ப இது பண்ற வேலைகள் பாருங்க, எல்லாமே இம்பார்ட்டன்டான வேலை. அடுத்து நீங்க ஏதாச்சும் ஒரு கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாச்சும் சாப்பிடும்போது அதை டைஜஸ்ட் பண்ணி வைக்கிறதும் கல்லீரல் தான். உங்க உடம்புக்குள்ள பைல் ஆசிட சுரக்க வைக்கிறதும் கல்லீரல் தான். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல விட்டமின் ஏ, டி, இ, கே இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அதை உங்க உடம்புக்கு ஒட்ட வைக்கிறதும் கல்லீரல் தான். அது போக உங்க உடம்புக்குள்ள ஆஹ் புரோட்டீன்ஸ் நீங்க எடுத்துக்கும் போது அதை கரெக்டா உங்க உடம்புக்கு ஒட்ட வச்சு சத்தை கொடுக்கறதும் இந்த கல்லீரல் தான். மெயினா என்னங்க பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டீடாக்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீடாக்சிபிகேஷன் வேலையை கல்லீரல் பண்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டீடாக்சிபிகேஷன்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இந்த டீடாக்சிபிகேஷனை கல்லீரல் பண்றதுனால மெயினா இந்த கல்லீரல் வந்து முக்கியம். இந்த கல்லீரல் சரியா உங்களுக்கு வேலை பார்க்காம போச்சுன்னா அது பண்ற வேலைகளை வேற யாரும் நம்ம உடம்புக்குள்ள பண்ண போறது இல்ல. அப்படியே அந்த வேலைகள் எல்லாமே நமக்கு பெண்டிங் ஆயிருக்கு. சரியா? எவ்வளவு வேலைகள் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன்? கிட்டத்தட்ட 500 வேலைகள் பண்ணோம். அந்த 500ல ஒரு டாப் 10 சொன்னேன். அந்த டாப் 10ல இது ரொம்ப முக்கியங்க. டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிறது உங்க உடம்புல இருந்து நச்சுக்களை எல்லாத்தையும் உடம்புல இருந்து தங்க வைக்காம வெளியில ஏத்துற வேலையை பண்றதுதான் பேரு டீடாக்சிபிகேஷன், நச்சு நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப மெயினா என்னது நச்சுன்னா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல்கஹால், டாக்ஸின்ஸ் அண்ட் வேஸ்ட் மெட்டீரியல் இதை எல்லாத்தையும் we considered as வேஸ்ட். அதாவது உங்க உடம்புல இருந்து வெளியில ஏத்தணும். சரியா? அப்ப இதுக்குள்ள என்னென்ன வரும் அப்படிங்கறத நான் ஒன்னொன்னா சொல்லும் போது உங்களுக்கு அழகா தெரியும். சோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, கல்லீரல்ங்கிற உறுப்பு முக்கியம். அது எவ்வளவு வேலை பண்ணுது? 500 வேலையை பண்ணுது. இந்த 500 வேலைய அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லா இது 500 வேலையை பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்க உடம்பு பிரச்சனை பண்ணாது. அது கொஞ்சம் வேலை பார்க்கறத கம்மி பண்ணிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? ஒரு 400 வேலை தான் பண்ணுது, 300 வேலை பண்ணுது. அப்ப இது வேலை பண்ணாத விஷயங்கள் தடைப்படும் போது வேற உறுப்புகளும் அஃபெக்ட் ஆகுது. அதுவும் நம்மளுக்கு வந்து அவ்வளவா அது வேலை பார்க்காம கஷ்டப்படுது. அப்ப கல்லீரல் கரெக்டா வேலை பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் பக்கத்துல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் அதுவும் அதாட்ட ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். சரியா?
அப்ப இந்த டீடாக்சிபிகேஷன்ங்கிறது ஒரு நாளைக்கு எப்படி உங்க உடம்ப நீங்க வெளியில குளிக்க வைக்கிறீங்களோ அது மாதிரி உங்க உடம்ப உள்ள குளிக்க வைக்கிற வேலையை பண்றது கல்லீரல். கல்லீரல் என்ன பண்ணுது? உள்ள யாரு கழிவு நம்ம சாப்பிட்டதுல இதுல டெய்லி நம்மளுக்கு வரும் வேஸ்ட். சரியா? அத கல்லீரல் பண்ணாட்டி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 95% நம்ம உடம்புல இருந்து கழிவுகளை வெளியில ஏற்றுறது கல்லீரல். எப்படி வெளியில ஏறுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம யூரின் போகும்போது அந்த கழிவுகள் எல்லாமே என்ன பண்ணோம்னா நம்மளுடைய கல்லீரல் வந்து வெளியில ஏத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சில சர்டன் கண்டிஷன்ஸ்க்கு நீங்க டாக்டர்ஸ்ட போய் நிக்கும் போது டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்ககிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூரின் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போறீங்க, மோஷன் கரெக்டா போகுதா அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறத வச்சே டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க உடம்புல எந்த உறுப்புகள் வந்து பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. சரியா? அப்ப நம்மளுடைய யூரின்ல என்ன போகுது? நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியில போகுது. தினந்தோறும் நம்ம உடம்ப வெளியில குளிக்க வைக்கிறீங்க. உள்ள குளிக்க வைக்கிற வேலையை கல்லீரல் பண்ணுது. அதை வெளியேத்துறது யூரின் வந்து வெளியேத்துறது. சரியா? அப்ப டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்னா என்ன? நல்ல வேலை. நான் வந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி சாப்பிடுறது இல்ல அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கோம். பட் எல்லார் உடம்புக்குள்ளயும் இந்த டாக்ஸிக் போகுது. டெய்லி பேசிஸ்ல போகுது. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த உலகம் ரொம்பவே ஆபத்தா போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம இங்கதான் வாழ போறோம். எர்த் அப்படிங்கும் போது நம்ம சுவாசிக்கிற காத்தே தூய்மை அல்லங்க. அதுவும் இன்னும் நீங்க சிட்டில இருக்கேன். நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன், சென்னையில இருக்கேன், டெல்லியில இருக்கேன் அப்படிங்கிற போது உங்களுடைய காத்துல அவ்வளவு சுத்தம் இல்லாத காத்து, கிருமிக இருக்கு, குப்பை இருக்கு. சரியா? ஏன்னா நம்மளுடைய காத்துல கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கும். இந்த உலகத்துல மனுஷங்களை விட கிருமிகள் தான் அதிகமா இருக்கு. கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஏராளம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். நம்மளுடைய உடம்புக்குள்ள, நம்மளுடைய உடம்புக்கு வெளியில நீங்க கை எவ்வளவுதான் கழுவினாலும் அதுல இருக்கும். நீங்க குடிக்கிற தண்ணியில, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல. சரியா? நம்ம நினைக்கிறோம் சாப்பாடுனா கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு புழு இருந்தாதான் அது வந்து கிருமி இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. எப்படின்னு சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கிரீம் பிஸ்கட் உங்க குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னா, அந்த கிரீம் பிஸ்கட்ல இருக்கிற கிரீம் எடுத்து நீங்க மைக்ரோஸ்கோப் அடியில வச்சு பார்த்தாலே அதுக்குள்ள அவ்வளவு கிருமிகள் வந்து இருக்கு. பிகாஸ் ஒரு ஃபுட்டு வந்து நம்ம நீங்க நினைக்க முடியாத அளவு அதுல கிருமிகள் எல்லாமே இருக்கு. ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, அந்த டோரை பிரிச்சு ஓபன் பண்ணி போறீங்க, அந்த ட்ராலியை இழுத்துட்டு போறீங்கிற போது அதெல்லாம் டெய்லி கழுவியா கவுத்துறாங்க வெயில்ல. சோ அதெல்லாம் எப்பவுமே கழுவ மாட்டாங்க. அப்ப நீங்க அதை பிடிக்கும் போது அதுல இருந்து உங்களுக்கு போகும். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எல்லாம் போகுது. இன்னும் இதை வந்து நம்ம இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எந்த மாதிரி டாக்ஸிக்ஸ் உங்க உடம்புக்குள்ள போகுதுங்கிறத பார்ப்போம். இத என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினந்தோறும் உங்க உடம்பு வெளியில ஏத்திடணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல குப்பை வாங்குறதுக்கு குப்பை வண்டி நம்மளுக்கு டெய்லி வராங்க. வந்து வாங்கிட்டு போயிடறாங்க. ஒரு நாள் வரல எப்படி இருக்கும்? அதே கொஞ்சம் நிறைய குப்பையை அடுத்த நாளும் தேர்த்து 2 குப்பையை வச்சிருக்கோம். அடுத்த நாளும் வரல, அடுத்த நாளும் வரல. ஒரு தொடர்ந்து 3 நாள் வரல. எப்படி இருக்கும் அது உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. பயங்கர ஸ்மெல் வரும். அத நீங்க வந்து உங்க வீட்டுல இல்லாம வேற எங்கேயாச்சும் போய் கொட்டிட்டாச்சும் வருவீங்க. வீட்டுல என்ன குப்பை வந்துட போகுது சொல்லுங்க? காய்கறி கழிவுகள், வீட்டுல இருக்கிற சும்மா கொஞ்சம் தூசி. இதுவே உங்களுக்கு 3-4 நாள் வந்து உங்களுக்கு அதுல வச்சிருக்க முடியல, ஸ்மெல் வருதுன்னா, உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகள் வெளியில போகாமையே இருந்துச்சுன்னா எவ்வளவு பிரச்சனையும் உண்டாகும். யோசிச்சு பாருங்க. அப்ப டெய்லி பேசிஸ்ல டீடாக்சிபிகேஷன் நடக்கணும். அதுக்கு என்ன தேவை? கல்லீரல் கரெக்டா வேலை பார்க்கணும். இந்த கல்லீரலுக்கு மட்டும் என்ன ஒரு தன்மை உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஆர்கன். இந்த ஸ்பெஷல் ஆர்கன் அப்படிங்கிறதுனால இதற்கு வந்து ஒரு புது தன்மை உண்டு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் கேன் ரீஜெனரேட். அது என்னங்க ரீஜெனரேட்? நான் என்ன பண்ணேன் இந்த உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5-6 வருஷம் போல 2 வருஷம் நான் தண்ணி அடிச்சேங்க. பட் இப்ப நான் அடிக்கல. ஆனா டயட் இப்ப வந்து நல்லா ஒரு நார்மலா ஃபுல்லா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எக்ஸசைஸ் சாப்பிட்டு டயட்லாம் இது பண்ணி இப்ப ஒர்க்கு கூட இது பண்ணல. என்னுடைய கல்லீரல் பாதிச்சிருமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் அடிச்சீங்க. பட் இப்ப ரெகுலரா டயட் எல்லாத்தையும் மாத்தி கரெக்டா இருக்கும் பட்சத்தில் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆஹ் அதாவது நடுவுல நீங்க தண்ணி அடிக்கும் போது பாதிப்படைஞ்சது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு திரும்ப நல்லா வழிக்கு வந்துரும். இதுதான் கல்லீரலுடைய தன்மை.
இப்ப வேற உறுப்புகள் வந்து அப்படி ஆகாது. சோ இதுக்கு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரீஜெனரேட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. சோ இந்த ரீஜெனரேட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிறதுனாலதான் உலகத்துல மக்கள் எல்லாம் தப்பிச்சுட்டு வராங்க. ஏன் சொல்லுங்க? நம்ம தண்ணி அடிக்கிறவங்க எவ்வளவு பேர் அடிக்கிறாங்க? போய் பாருங்க. டெய்லி அடிக்கிறாங்க. சோ தண்ணி அடிக்கிறாங்க, ஸ்மோக் பண்றாங்க. இன்னும் நிறைய குட்கா, புகையிலை இந்த மாதிரி இருக்கிற பேட் ஹேபிட்ஸ் இருக்க பீப்புள்கிட்ட நம்ம போய் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏங்க தண்ணி அடிக்கிறீங்க? அது உங்க உடம்புக்கு தீமை தானே அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் சொல்ற பதில், நான் 10 வருஷமா அடிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கெல்லாம் கல்லு மாதிரி உடம்பு, ஒண்ணும் செய்யாது, ஒண்ணும் செய்யாது. அப்படி கிடையாது. சோ இந்த கல்லீரல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி அடிக்கும் போது, ஸ்மோக் பண்ணும்போது அது வந்து பாதிப்பு அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். பட் இது 75% டெஸ்ட்ராய் ஆக வரைக்கும் நம்ம உடம்புக்கு இதை காட்டி கொடுக்காது. எந்த ஒரு சிம்டமும் தெரியாது. உங்களுக்கு ஒரு வயிறு வலி, தலைவலி, வாந்தி பேர் ஏதாச்சும் வந்தாதான் நமக்கு வந்து பயம் வரும். எதுவுமே செய்யாது. அதுதான் அங்க பிரச்சனையே. சரியா? பட் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உள்ள டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. லிவர் அது வேலையை பார்க்காட்டி கூட இட் லீட்ஸ் டு சீரியஸ் கண்டிஷன். உயிரை வாங்கக்கூடிய அளவு உங்க உடம்புக்கு பிரச்சனை வருங்கிறதுனால நம்ம இந்த கல்லீரலை கரெக்டா பாதுகாக்க தான் செய்யணும். 75% வரைக்கும் அது பாதிப்பு உள்ள உடம்புக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும். வெளியில உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்களாட்ட அவங்களாட்ட தண்ணி அடிப்பாங்க, இஷ்டத்துக்கு இருப்பாங்க, டயட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு 75% அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா காட்டும். சிலருக்கு காட்டாமையும் இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சோ கல்லீரல் பாதிப்படைறது உறுதி. நீங்க அப்ப ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல லீட் பண்ணாதான் இந்த கல்லீரலை வந்து பாதுகாத்துக்க முடியும். 75% போயிருச்சு, 80% போயிருச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் நம்ம வந்து மெயினா ஆல்கஹால், புகையிலை இதெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு நியூட்ரிஷன் பயோ ஏஜர் 100% பரிந்துரைங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. அப்ப ஆல்கஹால் நான் தண்ணி அடிச்சேன், ஒரு 5 வருஷம் அடிச்சேன், 10 வருஷம் அடிச்சேன், இப்பயும் அடிச்சுட்டு இருக்கேன், ஸ்மோக் பண்ணுவேன், நான் அடிக்கடி வந்து பிரியாணி, சிக்கன், வெளியே ஜங்க் ஃபுட் சாப்பிடுறேன். இந்த மாதிரி ஹேபிட் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஹெல்த்தி லிவர் ஃபேட்டி லிவரா மாறிடுது, வீங்கிருது. அங்க ஃபுல்லா கொழுப்பு எல்லாம் அடைச்சு போயிருது. இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கல்லீரலை டேமேஜ் போய் விட்டுரும். அப்ப நான் இவ்வளவு சொல்லும் போது சிலர் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க இப்ப அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல வேலை நம்ம தண்ணி அடிக்கிறது இல்ல, ஸ்மோக்கும் பண்றது இல்ல, அப்ப நமக்குரிய ப்ராடக்ட் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் தப்பு. இன்றைய காலகட்டத்தில் இது பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ப்ராடக்டா இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி கேளுங்க. சோ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற அந்த பெஸ்டிசைட்ஸ் இதுக்கு கூட கழிவுகள் தான் உணவுல. நீங்க குடிக்கிற தண்ணியில இருக்கிற கிருமிகள், நீங்க ஒரு மாத்திரை மருந்து சாப்பிடும் போது அந்த ட்ரக்ஸ்ல இருக்கக்கூடியது, இது எல்லாம் கழிவுகளாக தான் கருதப்படுது. நீங்க ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில வச்சு குடிக்கும் போது கூட அதுல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கறது கலக்கும். அது கூட உங்க உடம்புக்கு வந்து கழிவுகள் தான். சரியா? புரியுதா? அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற தேவையில்லாத பொருட்கள், அது போக நீங்க ஆல்கஹால் இதெல்லாம் கன்சியூம் பண்ணும்போது இது எல்லாத்தையும் உடம்புல இருந்து வெளியில ஏத்தணும். டெய்லி பேசிஸ்ல ஏத்தணும். சரியா? நம்ம உடம்பு வந்து டீடாக்சிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம உடம்பா இருக்கும். இல்லாட்டி லிவர் ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா என்னங்க ஆகும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? அதாவது என்ன சொல்ல, இது வந்து 75% உங்களுக்கு உடம்புல பிரச்சனையை வெளியே காட்டாதுங்கிறதுனால எல்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிடுறாங்க. டயட் எதுவும் ஃபாலோ பண்றல, தண்ணி அடிக்கிறது, இது பண்றதுன்னு உடம்ப பாத்துக்கிடாம போயிடுறாங்க. அப்புறம் அது 80% கண்டுபிடிச்சு திரும்ப பழையபடிக்கு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு கடினமான செயலா இருக்கு. சிலருக்கு இன்னும் வேற உறுப்புகளை வந்து பாதிப்படைஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? சோ நீங்க உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷனிங் கெட்டு போறதுனால அங்கிட்டு ஹார்ட் சரியா இதாகாது. சோ நீங்க எல்லாத்தையும் யோசிக்கணும். ஒரு உறுப்பு மெயின் உறுப்பு இருக்கா, அந்த உறுப்பு பக்கத்துல இருக்கிறது அதுவும் அது வேலை பாக்குறத கம்மி பண்ணிக்கிடுமோ, இப்படி எல்லாம் யோசிக்கணும். பட் அது உண்மை. அப்ப இந்த லிவர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோடைய ஃபங்க்ஷன் சொன்னேன்ல, 500 வேலை பண்ணுது அப்படின்னு சொன்னேன்ல, இதை எப்ப குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வயசாகும் போது குறைச்சுக்கணும். வயசாகும் போது அப்படிங்கறது நான் சொல்றது, அதுக்கு ஒரு 80 வயசு, நம்மளுக்கு ஒரு 80 வயசு ஆயிடுச்சு, 85 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, சாப்பிட்டது அவ்வளவோ ஜீரணமாக்க மாட்டேங்குது, செரிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் எனக்கு சரியில்லை அப்படிங்கிற போது அது உண்மை. அது அது வேலையை வந்து சரியா பண்றது இல்ல அப்படின்னு சொல்லலாம். வயசாகும் போது
பட் இப்ப எல்லாரும் பாருங்க 30, 35 வயசு, 40, 45 வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிக்குது. அப்ப 80, 85 வயசுல ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மனிதர்களுக்கு 30, 35 வயசுல ஆரம்பிச்சிடுது. அதுக்கு யாரு காரணம்? அவங்கதான் காரணம். சரியா? நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யுதுன்னா முழுக்க முழுக்க அவங்கதான் காரணம். அப்ப நம்ம எப்பல இருந்து உடம்ப பார்க்கணும்னா 30, 35 வயசுல இருந்து இல்ல சிறு குழந்தைகள்ல இருந்து நீங்க எந்த மாதிரி சாப்பிடுறீங்க, எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க, உங்க உடம்பு எப்படி வச்சுக்கிறீங்க, இது எல்லாமே முக்கியம். அத ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. சோ கரெக்ட் டைம்ல ப்ராப்பர் மெஷர்ஸ் எடுக்காட்டி, சரியா? நான் வந்து ஒரு 30 வயசுல தண்ணி அடிச்சு எங்க பட்டி இப்ப விட்டுட்டேன். நான் திரும்ப திருந்திட்டேன். இனிமே நான் ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன், இப்ப விட்டுட்டேன். வெளில ரொம்ப சாப்பிட்டேன், இப்ப விட்டுட்டேன். நிறைய நொறுக்கு தண்ணி சாப்பிடுவேன், இப்ப விட்டுட்டேன், மாறிட்டேன். இல்லாட்டி சிலர் பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் வந்திருக்கும். டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஃபேட்டி லிவர். அவங்க பியூர் வெஜிடேரியனா இருக்கும். ஸ்மோக், ஆல்கஹால் எதுவுமே சாப்பிடாம அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கிளீன் ஹேபிட்டா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் ஃபேட்டி லிவர் வந்துச்சு? ஐடியலா இருக்கிறது. வேலையே பண்ணாம வச்சிருக்கிறவங்களுக்கும் லிவர் வந்து டேமேஜ் ஆகும். நம்ம இருக்கிற உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாத்துக்குமே நம்ம வேலை பார்க்கணும். சரியா? சோ அது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப லிவர் கரெக்டான டைம்ல நீங்க நோட் பண்ணி அதை சரி பண்ணாட்டி பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வந்து போய் விட்டுரும். அதைத்தான் சொல்றேன். சரியா? அப்ப இது லிவர் டேமேஜ் ஆகுறதுங்கிறத நான் எத வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் இப்ப சொல்ல போற அறிகுறிகள் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இருக்கலாம், இல்லாமையா இருக்கலாம். இல்லாட்டி இதுல ஒரு அறிகுறிகள், 2 அறிகுறிகள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கல்லீரல் உள்ள பாதிப்படைறதற்கு சான்சஸ் இருக்கு. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அது போக இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜும் கொடுக்கும். சரியா? அப்ப என்ன செய்யும்? என் உடம்புல கல்லீரல் எந்த மாதிரி இருக்கு? அது கரெக்டா இருக்கா? கரெக்டா வேலை பார்க்குதா? அப்படிங்கிறத நான் எந்த மாதிரி கண்டுபிடிச்சுக்கிறேன்? இப்ப நான் சொல்ற அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் நீங்க கொஞ்சம் நியூட்ரிசார்ஜ் பயோஏஜை எடுத்துக்கணும்னு அர்த்தம். அது போக நான் இன்னும் சொல்லுவேன், எல்லாருமே நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் எடுத்துக்கணும். இப்போ என்ன பாசிபிள் எஃபெக்ட்ஸா இருக்கும் லிவர் டேமேஜ் ஆனா? பசிக்கவே பசிக்காது. சரியா? உங்க உடம்புக்கு பசிங்கிறதே தெரியாம இருக்கும். பசி எடுக்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் சிம்டம். உங்க உடம்புல உள்ள மெட்டபாலிசம் இதெல்லாம் கரெக்டா வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். சரி, நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி தானே. அப்ப உள்ள உங்களுக்கு அந்த டீடாக்சிபிகேஷன் இதெல்லாம் சரியா நடக்கல, கல்லீரல் சரியா வேலை பார்க்காட்டி பசி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. பசிக்காம சாப்பிடுறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் உங்களுடைய லிவர் டேமேஜ் ஆயிடும். சரியா? இன்னும் ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா வேலையே பார்க்க முடியாதுங்க. சரியா? யாராக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி இருந்த எனர்ஜி லெவல் இல்லையா, வேலையே பார்க்க முடியலையா, அத சாதாரணமா விடாதீங்க. சரியா? வேலை பார்க்க முடியல அப்படிங்கன்னு அவ்வளவுதான் வயசாயிடுச்சுன்னு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, 30 வயசு ஆயிடுச்சுல, 35 வயசு ஆயிடுச்சுல, வேலையே பார்க்க முடியல. அப்படி கிடையாது. 80 வயசானாலும் பண்ண முடியும். 85 வயசுனாலும் உங்களால வேலை பார்க்க முடியும். உங்க உடம்புக்குள்ள அந்த லிவர் இது மாதிரி உங்களுக்கு ஹீமோகுளோபின் இதெல்லாம் கம்மியா இருக்கும் பட்சத்தில் அதுதான் உங்க உடம்புக்கு தடையா இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ வேலை பார்க்க முடியலங்கிறதற்காக அதே மாதிரி சோம்பல்தனமா வாழ்க்கையை ஓட்டிடாதீங்க. அது இன்னும் பிரச்சனையை கொண்டுட்டு வந்து விட்டுரும். அப்ப யாருக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சே இல்லைங்க, வேலையே பார்க்க முடியலன்னு சொல்றாங்கன்னா, இட் கேன் பி த லிவர் டேமேஜ். தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக ஒமட்டுறது. சோ சிலர் சொல்லுவாங்க, மேம் எங்களுக்கு வந்து சாப்பிட்ட உடனே இது பண்ணணுமே ஒரு மாதிரி வாமிட்ல வராது, பட் வாமிட் வர ஒரு சென்சேஷன் ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரியே இருக்கும். இப்படி ஒமட்டல் இருந்தாலும் இட் கேன் பி த பாசிபிள் எஃபெக்ட் ஆஃப் லிவர் டேமேஜ். அடுத்தபடியாக சாப்பிட்டது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அந்த உங்களுக்கு மோஷன் எப்படி இருக்கும்னா நல்லா டைஜஸ்ட் ஆகி அப்படியே போற மாதிரியே தெரியாது. ஸோ உங்களுக்கு லூஸ் டோல்ஸா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபுல்லா தண்ணியா இல்லாம இந்த டயோரியா போற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 4-5 டைம்ஸ் போகிறதும் உங்களுடைய லிவர் கரெக்டா வேலை பார்க்கலான்னு இருக்கும். அப்ப நம்மளுடைய கல்லீரலை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த 500 வேலைகளை திரும்ப பண்ண வைக்கிறதற்கு அதோடைய ஹெல்த்தை கூட்டுறதற்கு பயோ கிரீன்ஸ் ரொம்பவே அருமையா ஹெல்ப் பண்ணும். அதாவது மூலிகைகள். என்ன மூலிகை? ஏஜ்ல என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க கவனமா கவனிச்சுக்கோங்க. சோ இவ்வளவு மூலிகைகள் இருக்கும் பட்சத்தில் உங்க உடம்புக்கு இது போய் வேலை பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா 100% கண்டிப்பா வேலை பார்க்கதான் செய்யும். அப்ப என்னது இருக்கு?
பால் நெருஞ்சில். சோ மில்க் திசில் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் பால் நெருஞ்சில். இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. பால் நெருஞ்சில் இதுக்குள்ள இருக்கு வில்வம், சீமைக்காட்டு முள்ளங்கி, நெல்லி, சீபக்தான், வேம்பு. இது மாதிரி முக்கியமான மூலிகைகளை உள்ள வச்சிருக்கோம். இது உங்களுடைய லிவர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓகே இது வரைக்கும் அது ரிப்பேரா இருக்கா, திரும்ப ரிப்பேர் பண்ணி அதை சரி பண்ணி புதுசா கொண்டுட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அதை ரீகெயின் பண்றதற்கு இந்த மூலிகைகள் எல்லாம் உதவும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த மூலிகைகள் எல்லாத்தையும் நியூட்ரி சார்ஜ்குள்ள வச்சிருக்கோம். இது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான மூலிகைகளை வச்சிருக்கோம். அதைத்தான் நம்ம ஒவ்வொன்றா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம், கல்லீரலை திரும்ப யாரெல்லாம் பழையபடி கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. இது மெயினா தண்ணி அடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்றவங்க, குட்கா புகையிலை அவங்களுக்கு கொடுங்க. அது போக மேம் நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் கொஞ்சம் நான் அவ்வளவா சரியா ரிச்சான ஃபுட் சாப்பிட மாட்டேங்கிறேன், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறேன், நேரத்துக்கு நேரம் சாப்பிட மாட்டேங்கிறேன், சம்டைம்ஸ் நான் முக்கால்வாசி வெளியில சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அப்படி இல்லாட்டினாலும் நான் கொஞ்சம் ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிட்றேன், இல்லாட்டி ஒரு 5 வருஷம் நான் வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டுருந்தேன், இப்ப எனக்கு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல லீட் பண்றவங்களும் எடுத்துக்கணும். அது போக நம்ம எல்லாரும் இந்த உலகத்துலதான் இருக்கோம், வேற்று உலகத்துக்கு நம்மளுக்கு கிடைக்காது, அங்க போய் வாழ்றேன்னா முடியாதுல்ல. சோ இந்த உலகத்தில் இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிடுற தண்ணி, சுவாசிக்கிற காத்து எதுலயுமே நமக்கு உண்மை பியூரா இல்லையே. அப்படிங்கும்போது எல்லார் உடம்புக்குள்ளயும் அந்த கழிவுகள் இருக்கு. அதை வெளியில ஏத்துறதற்கு நியூட்ரிசார்ஜ் பயோலஜி இருக்கிறது மூலியமா திரும்ப நம்ம பழைய படிக்கு கொண்டுட்டு வர முடியும். சரியா? சீபக்தான் அப்படிங்கிற ஒரு வகையான ஒண்ணு உள்ள வச்சிருக்காங்க. இது ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. நெல்லிக்காய் நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ்ல நிறைய பொருட்கள் உள்ள சேர்த்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெல்லிக்காய் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வயதாத்தன்மையை நிறுத்தி கொடுக்கும். ஸோ நீங்க நியூட்ரி சார்ஜ் எடுக்கும் பட்சத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வயசாகிறதே அது நிறுத்தும். ஸோ நியூட்ரி சார்ஜ்ல நியூட்ரி சார்ஜ் பயோ ஏஜ்ல நம்ம வந்து நெல்லிக்காய் வச்சிருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெல்லிக்காய் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. அடுத்த சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க மேடம், கேக்குதுங்க. இதுக்குள்ள பால் நெறிஞ்சிலுக்குன்னு சொன்னேன்ல, அந்த பால் நெறிஞ்சில பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன்னா 1000 வருடங்களாக பால் நெறிஞ்சில பண்டைய மனிதர்கள் வந்து ஒரு லிவர் ப்ராப்ளம்ஸ் எது வந்தாலும் பால் நெறிஞ்சில எடுத்துக்கிறாங்க. ஸோ அழகா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய கல்லீரலை அந்த ஆல்கஹால், நீங்க தண்ணி அடிக்கிறது, அப்புறம் உங்களுடைய வைரஸ் இதனால லிவர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுறத தடுத்து அதை பழையபடிக்கு கொண்டுட்டு வர்றதற்கு பால் நெறிஞ்சல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பால் நெறிஞ்சல் அப்படிங்கிற மூலிகைகள் உங்களுக்கு ஈஸியா கிடைக்காது. நீங்க வேணா நாட்டு மருந்து கடைக்கு அடுத்து போகும்போது சோ பால் நெறிஞ்சல் இருக்கா அப்படிங்கறத கேளுங்க, நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒண்ணு நம்ம நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்ல உள்ள வச்சிருக்கோம். சரியா? அப்போ உங்களுடைய லிவர் செல்ஸ திரும்ப வந்து பழையபடிக்கு ஆக்குறதற்காக அதை வச்சிருக்கோம். தீமைக்காட்டு முள்ளங்கி வச்சிருக்கோம். இது என்ன பண்ணும், உங்க உடம்புல டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ வெளியேற்றும். இதை நம்ம வந்து ரோட்ல எல்லாம் பார்த்திருப்போம். இதை வச்சு விளையாட தான் செஞ்சிருப்பேன் தவிர, இது ஒரு மூலிகைகள், இதை எடுத்துக்கிட்டா இவ்வளவு நல்லது அப்படிங்கிறது கூட நம்ம யாருக்கும் தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், சோ நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் எடுத்துக்கோங்க. அடுத்து இதுல வேம்பு வச்சிருக்காங்க. வேம்பு எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுறதற்காகவும், உங்க வயிறு டைஜஸ்டிவ் ஹெல்த்தை கூட்டுறதற்கும், ரெஸ்பிரேட்டரிய உங்களுக்கு ஹெல்த்தை கூட்டுறதற்காகவும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல வேம்பு நம்மளுக்கு வந்து உள்ள வச்சிருக்காங்க. ரத்தத்துல இருக்கிற கிருமிகளை என்ன பண்ணும், அழகா உங்க உடம்புக்குள்ள ரத்தத்துல கிருமி இருந்தா அந்த கிருமியை வந்து வெளியேற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்ல வந்து வேம்பு வச்சிருக்கோம். சரியா? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம்.
மேடம் அடுத்தபடியாக சரி இருக்கேன் சார், நான் வந்துட்டேன் சார். ஸோ நியூட்ரிசார்ட் பயோ ஏஜை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு சயின்ஸ் ரீதியா கொஞ்சம் சொல்லித்தரேன். இவ்வளோ நேரம் நம்ம வந்து கல்லீரல்னு பார்த்தோம். இது கல்லீரலையும் பாதுகாக்கும், உங்களுடைய டைஜஸ்டிவ் ஹெல்த்தையும் பாதுகாக்கும். அது என்னங்க டைஜஸ்டிவ் ஹெல்த்தையும் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வயிறு, உங்களுடைய வயிறு, சிறுகுடல், பெருகுடல் இது எல்லாம் உங்க வேலைய பார்த்தாலே உங்க உடம்புக்கு எதுவும் பிரச்சனையும் வராது. அப்ப நம்ம சம்டைம்ஸ் யாருக்காச்சும் நியூட்ரிசார்ஜ் நிறைய பிரச்சனை சொல்லியிருப்பாங்க. சரியா? எந்த பிரச்சனைனாலும் இருக்கட்டும். பீரியட்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை, அவங்களுக்கு ரொம்ப தெம்பே இல்லையா, ரத்தமே இல்லையா நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்திருப்போம். கொடுத்திருந்தும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது எடுத்து எனக்கு அவ்வளோ இதெல்லாம் எஃபெக்டிவ் ஒன்றும் தெரியலங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னடா நம்ம இது கிளினிக்கல் ப்ரூவனா பண்ணிருக்கு, ஏன் இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் சிலருக்கு. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க உடம்புக்குள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டா இல்லாட்டி, அது போக அவங்க உடம்புல அந்த கழிவுகள் எல்லாம் வெளியில ஏத்தாட்டி, உடம்பு நம்ம குடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் குடுத்தும் அவங்க உடம்புக்கு சரியா போய் அது சென்றடைய மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம சுரேஷ் சார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 மாசத்துக்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ மட்டும் குடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. இது எதற்காகனா, அவங்க உடம்புல ஃபுல்லா அந்த கழிவுகள வெளியில ஏத்துறதற்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் உதவும்னால, எப்படி நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகும்போது, அது வந்து ஃபுல்லா தூசி தட்டி இது பண்ணிட்டு, ஒயிட் வாஷ் பண்ணிட்டு தானே போறோம். அதே மாதிரி நம்ம சத்தான இதெல்லாம் குடுக்குறதற்கு, உடம்புல ஒட்டுறதற்கு, அவங்க உடம்புல இருக்கிற கழிவுகள் இது எல்லாத்தையும் வெளியேத்துறதற்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் நம்ம 2 மாசம் தாராளமா யாராக இருந்தாலும் கொடுக்கலாம். எப்படி நீங்க ஒரு வருஷத்துல உங்க வீட வந்து அழகா வந்து தீபாவளிக்கு, பொங்கலுக்கு எல்லாம் கழுவி விடுறோமோ, அதே மாதிரி நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜையும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு தீங்கும் இல்ல. அப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிரச்சனைகளுக்கும் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் குடுக்கலாம். என்ன பண்ணுது? நம்ம வயிறுக்குள்ள என்சைம்ஸ் இருக்கும். இந்த என்சைம்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செரிமான நொதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்த்தியா இருக்கும்போது தான், நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து சத்தை எடுத்து உங்க உடம்பு எடுத்துக்கணும். சிலருக்கு எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் சொல்லுவாங்க. நல்லா ஹெல்த்தியா சொல்லுவாங்க. நெறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிடுவாங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. இருந்தாலும் பிரச்சனையா சொல்லுவாங்க உடம்புக்கு. ஒண்ணுமே புரியாது. என்னப்பா இவங்க நல்லா தானே சாப்பிடுறாங்க, நல்லா தானே ஹெல்த்தியா எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஏன் உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு யோசிக்கும்போது, எல்லாம் சாப்பிடுறாங்க. பட் அவங்க உடம்புல போய் ஒட்டுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடம்புல நீங்க குடுக்குற புரோட்டீனா இருக்கட்டும், விட்டமினா இருக்கட்டும், மினரல்ஸா இருக்கட்டும், எதுனாலும் போய் ஒட்டணுங்க. ஒரு இட்லி சாப்பிட்டா கூட, அந்த இட்லி இருக்கிற கார்போஹைட்ரேட்டும், புரோட்டீனும் உங்க உடம்புக்கு உரிய தெரியணும்னா, உங்க உடம்புக்குள்ள இந்த என்சைம்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கணும். இருந்தா தான் முடியும். அப்ப இந்த என்சைம்ஸ்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுடைய கார்போஹைட்ரேட்டு, ஃபைபரு, புரோட்டீனு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எது சாப்பிட்டாலும் அத கரெக்ட்டா டைஜஸ்ட் பண்ணி, அந்த சத்த எடுத்து யூஸ் பண்றதற்கு உதவுறது இந்த என்சைம்ஸ். அப்ப உங்க வயிறுல என்ன இருக்கணும்? இந்த என்சைம்ஸ் இருக்கணும். இது 1 இல்ல, 2 இல்ல. இந்த என்சைம்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. இந்த என்சைம்ஸ் இல்லாட்டி உங்க வயிறு என்ன பண்ணும்? பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒண்ணுமே சாப்பிட முடியாது. சிலர் சொல்லுவாங்கல்ல, "இது சேரல, அது சேரல, அப்ப அங்க சாப்பிட்டேன், இது சேரல" அப்படின்னு சொல்றதற்கு காரணம் இதுதான். இந்த என்சைம்ஸ் இல்லாட்டி என்ன பண்ணும்? எது சாப்பிட்டாலும் பிரச்சனை பண்ணும். எதுவுமே சாப்பிட முடியாது. ஒண்ணுமே உங்க உடம்புல ஒட்டாது. சத்த பிரிக்க தெரியாது. பிகாஸ் உள்ள இந்த என்சைம்ஸ் இல்ல. இருந்தா தான் உங்க உடம்புக்கு தெரியும். இல்லாட்டி உங்க உடம்புக்கு யார் சொல்லிக் குடுப்பா சொல்லுங்க? இந்த சத்த பிரிச்சுக்கணும். இது கார்போஹைட்ரேட் எது இதுன்னு தர்றதற்கு ஆளு கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த என்சைம்ஸ் இருக்கிற நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்ல என்சைம்ஸையும் வைக்க போறோம். அடுத்தபடியாக நல்ல கிருமியும் வைக்க போறோங்க. உங்க வயிறுல நல்ல கிருமிகள், நம்ம உடம்புக்குள்ள கெட்ட கிருமியும் இருக்கும், நல்ல கிருமியும் இருக்கும். நல்ல கிருமிய நெறைய வச்சுக்கோங்க. நல்ல கிருமி நெறைய இருந்துச்சுன்னா, உங்க உடம்ப அதுவே நல்லா பாத்துக்கிடும். சரியா? பட் இது உங்களுடைய வயித்துல இருந்து எப்படி கம்மியாகுமா நல்ல கிருமின்னு கேட்டீங்கன்னா, எஸ் உண்மை. நம்ம உடம்புல வந்து அப்படியே இருக்காது.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க வந்து உங்க வயிறு அழகா இருக்கு. ஒரு கோக்கா குடிக்கிறீங்க. ஒரு பெப்சி குடிக்கிறீங்க. 7 அப் குடிக்கிறீங்க. சரியா? என்ன ஆகும்? என்ன ஆகும்? சொல்லுங்க. உள்ள இருக்கிற நல்ல கிருமிகளுக்கு மேல கோக்க ஊத்தும்போது, அந்த நல்ல கிருமிலாம் செத்து போயிரும். நான் கோக்கு, பெப்சிக்கே செத்து போயிரும்னு சொல்றேன். அப்ப தண்ணி அடிக்கிறவங்க, அத யோசிச்சு பாருங்க. தண்ணி அடிக்கிறீங்க. அப்போ உங்க வயிறுல இருக்கிற அந்த நல்ல கிருமிகள், என்சைம்ஸ் எல்லாத்தையும் கொன்னு, வாஷ் பண்ணி இது பண்ணி விட்டுறீங்கங்க. அந்த லேயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இல்லாட்டி, உங்க வயிறு ரொம்ப எரிய ஆரம்பிச்சுரும். எதையும் டைஜஸ்ட் பண்றதுக்கு கஷ்டப்படும். ஸோ, உங்க உடம்புல இந்த என்சைம்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். நீங்க ஒன்ஸ் ஆல்கஹால், டொபாக்கோ இதெல்லாம் போடும்போது உங்களுடைய அ கண்டிப்பா உடம்ப பிரச்சனை பண்ணும். ஏன்னா, இந்த என்சைம்ஸ் எல்லாம் வேணும் நம்ம உடம்புக்கு. அப்ப என்னென்ன என்சைம்ஸ்? ஒரு கொஞ்சம் என்சைம்ஸ் சொல்றோம் பாருங்களேன். பைட்டேஸ், டயட்டேஸ், இன்வெர்டேஸ், பெப்பைன், லாக்டேஸ், புரோட்டேஸ், செல்லுலேஸ், லிப்பேஸ் இப்படிங்கிற மாதிரி என்சைம்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் என்சைம்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் சொல்லுவாங்க, "இந்த நான்வெஜ் கறி மட்டும் எனக்கு சேரலங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜிய சொல்லல. சரியா? நீங்க அலர்ஜியோட கம்பேர் பண்ணிக்கிடாதீங்க. அலர்ஜி இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். கறி சாப்பிட்டா மட்டும் எனக்கு சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கறி சேரல. எனக்கு வந்து கொஞ்சம் மது சாப்பிட்டா சேரல. ஒரு மாரி தும்முன்னு இருக்கு. வயிறு ஒரு மாரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சத்துக்களையும் உடம்புல ஒட்ட வைக்கிறதற்கு ஒவ்வொரு விதமான என்சைம் சுரக்கும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லிப்பேஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க நல்லா பிரியாணி, இல்லாட்டி முறுக்கு, சிப்ஸ் இதெல்லாம் போடும்போது அந்த கொழுப்பு இருக்கு. அந்த கொழுப்ப ஃபேட்டி ஆசிடா மாத்தி, கிளிசரலா மாத்தி உங்க உடம்புக்கு அத யூஸ் பண்ண வைக்கிறதற்கு இந்த இந்த லிப்பேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் உதவும். இந்த லிப்பேஸ் சுரக்கல. அப்போ உங்க உடம்பு என்ன ஆகும்? ஃபேட் எப்படி இருக்கும்? அப்படியே போய் ஃபேட்டா உங்க உடம்புல கொலஸ்ட்ராலா அப்படியே ஒட்டிருது. அதனால தான் நீங்க ஒரு மாரி வெயிட் போடுறத உணர்றீங்க. அதாவது கொழுப்பா வைக்கிற மாரி உணர்வீங்க. சரியா? பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ நீங்களும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் சாப்பிடுவீங்க. "என்னப்பா நீயும் என் கூட தான் அடிக்கடி ஹோட்டலுக்கு வர, இது பண்ற. எனக்கு இந்த கொழுப்பு வைக்கிறது, தொப்பை வைக்கிறது தெரியுது. உனக்கு எதுவுமே தெரியல." அப்படிங்கிற மாரி சில நம்ம நோட் பண்ணுவோம். "என்ன சாப்பிட்டாலும் இப்படியே தான்ப்பா இருக்கான்." அப்படிங்கிற மாரி. அப்படி கிடையாது. அவங்க வந்து அந்த உங்க உடம்புல அந்த என்சைம்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்ட்டா அழகா சுரக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குடுக்குற புரோட்டீன டைஜஸ்ட் பண்றதற்கு உங்க உடம்புல பெப்பைன் அப்படிங்கிற என்சைம்ஸ் வந்து சுரக்கணும். இது சுரக்கலனா என்ன ஆகும்? 2 பீஸ் தான் கறி சாப்பிட்டுருப்பீங்க. அதுவும் சேராது. சரி கறி சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. அங்கிட்டு மீன் சேராது, முட்டை சேராது. ஒரு மாதிரி உங்களுக்கு புரோட்டீன் சாப்பிட்டோம் அந்த எனர்ஜி இதெல்லாம் கிடைக்காததற்கு காரணம் அதுக்கு தேவைப்படுகின்ற என்சைம் சுரக்கல. நீங்க நான்வெஜ் மட்டும் நினைச்சுக்கிடாதீங்க. ஈவன் வெஜ். ஸோ நீங்க சாப்பிடுற ஒரு கீரையில இருந்து, நீங்க முளைக்கட்டின பயிர்ல இருந்து, அந்த வெஜிடேரியன் ஃபுட்ட உங்க உடம்புக்கு அழகா வந்து ஒட்ட வைக்கிறதும், அந்த டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்றதும் ஒரு வகையான என்சைம்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உடம்புக்கு செல்லுலேஸ் வேணும். இது மாரி இருக்கிற எல்லா என்சைம்ஸும் உங்களுக்கு வேணும். அப்ப நார்ச்சத்து போட்டா, அத டைஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு என்சைம், கார்போஹைட்ரேட் குடுத்தா, அத டைஜஸ்ட் பண்றதற்கு ஒரு என்சைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா சாப்பாடும் சாப்பிட்டா உடம்புல ஒவ்வொரு என்சைம் சுரக்கும். இந்த என்சைம் சுரக்கல. அப்ப என்ன ஆகும்? நீங்க குடுக்குற சாப்பாட உங்க வயிறுக்கு பிடிச்சு சத்தம் எடுக்க தெரியல. ஏன் தெரியல? ஏன்னா என்சைம்ஸ் தான் இல்லையே. அத திரும்ப வர வைக்கிறதற்காகத்தான் நம்ம நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ்ல என்ன பண்ணியிருக்கோம் நம்ம? இஞ்சி, மிளகு, அ வில்வம், வேம்பு, நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் மெயினா நம்ம உள்ள வச்சிருக்கோங்க. இது போக இதுல வந்து துளசியில இருந்து, அதிமதுரம்ல இருந்து, உங்களுக்கு ஆப்பிள்ல இருந்து, நாவல்ல இருந்து அவ்வளவு மூலிகைகள் உள்ள வச்சிருக்காங்க. இந்த மூலிகைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கேள்விப்பட்டது தான். பட் நம்மளா எடுத்துக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா எடுக்க மாட்டோம். சரியா? ஸோ வில்வம் என்ன பண்ணும்? ரத்தத்த சுத்தப்படுத்துது. ரத்தம் எப்படி இருக்கணும்? இருக்கணும். அந்த ரத்தம் எப்படி இருக்கணும்? கிளீனா இருக்கணும், பியூரா இருக்கணும்.
சோ அந்த ரத்தத்துல இருக்கிற கிருமிகளை வெளியில ஏத்துறதற்கு வில்வம் உதவும் அப்படிங்கறதுனால அதையும் என்ன பண்ணிருக்கோம், நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்க்குள்ள உள்ள வச்சிருக்கோம். சரியா? சோ அடுத்தபடியாக இதுல சொன்ன மாதிரி இதுக்குள்ள இருக்கிற வேம்பு, நெல்லி, இஞ்சி, மிளகு இதெல்லாம் எஸ் ரைட், இதெல்லாம் உள்ள வச்சிருக்கிறது உங்களுடைய வயிறு டைஜஸ்டிவ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதற்காக. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்க்குள்ள உள்ள வச்சிருக்கோம். இன்னும் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். சோ இதோடைய பெயர்கள் எல்லாம் நல்ல கிருமிகளையும் உள்ள வச்சிருக்கோம். சோ நல்ல கிருமிகள் அப்படிங்கிறது குட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த நல்ல கிருமிகள் சிலருக்கு வயிறுல வந்து இருக்காது. ரொம்ப நான்வெஜ் சாப்பிட்டாலோ, ஸ்பைசியா சாப்பிட்டாலோ, நீங்க ஆல்கஹால் இதெல்லாம் பண்ணும்போது இந்த நல்ல கிருமிகள் உங்க உடம்புல இருந்து போயிருது. சோ அப்ப நல்ல கிருமிகள் இது வரைக்கும் அவங்க உடம்புல எப்படி இருக்கோ இல்லையோ, நம்ம நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு மாத்திரைகளையும் லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கிருமிகள் குட் பாக்டீரியாவை என்ன பண்ணிருக்கோம் வச்சிருக்கோம். குட் பாக்டீரியா வச்சு குட் பாக்டீரியாக்கு சாப்பாடையும் வச்சிருக்கோம், கோடிக்கணக்கில் வச்சிருக்கோம். சரியா? சோ அப்ப நம்மளுடைய வயிறு ரிலேட்டட் பிரச்சனையும், எனக்கு சாப்பிட்டா ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளே இருக்கும் மேம், அஜீரணத்தன்மை உண்டு, எனக்கு ரொம்ப எனக்கு வயிறு வந்து டயோரியா லூஸ் மோஷன் மாதிரி போய்கிட்டே இருக்கு, கான்ஸ்டிபேஷன் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் நம்ம நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் கொடுக்கும்போது சரியாகும்னா பாத்துக்கோங்களேன். சரியா? 1 செகண்ட். ஸோ நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜுக்கு நம்ம இவ்வளவு பிரச்சனைகளும் சரியாகணும் சொல்றோம். ஸோ இந்த பிரச்சனைகள் நீங்க இருக்கும் பட்சத்தில் அந்த மனிதர்களுக்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் கொடுக்கறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஸோ டைஜஸ்டிவ் ஹெல்த்தை கரெக்ட் பண்றதற்கும் நம்மளுக்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ். சரியா? அப்ப என்சைம்ஸ் இருக்கு, நல்ல கிருமி இருக்கு, நல்ல கிருமிக்கு சாப்பாடு இருக்கு, இது எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கு. ஏன் மாத்திரை 2 கலரா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன், கவனிங்க. சோ ஒரு சைடு ஃபுல்லா இந்த என்சைம்ஸும் நல்ல கிருமிகள் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க, இன்னொரு சைடு ஃபுல்லா மூலிகைகள் இருக்கு. அப்ப டீடாக்சிபிகேஷன் பண்றதற்கு நம்மளுக்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். எப்படி வெளியில குளிக்கிறோமோ அதே மாதிரி உள்ள குளிக்கிறதற்கு எல்லாருமே நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. சோ உங்களுக்கு லிவர் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க, தண்ணி அடிக்கிறவங்களுக்கு கொடுங்க, ஸ்மோக் பண்றவங்களுக்கு கொடுங்க, புகையிலை போடுறவங்களுக்கு. அது போக அப்பக்கப்ப வெளியில தான் சாப்பிட வேண்டியிருக்கு, வீட்டு சாப்பிட அவ்வளவா இல்ல. ஒன்ஸ் நான் ஒரு 4-5 வருஷம் தண்ணி அடிச்சேன், இப்ப அடிக்கல, இருந்தாலும் அவங்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றோம், நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ யோசிக்காம கொடுங்க. பிகாஸ் இட் டஸ் டூ பிளட் பியூரிஃபிகேஷன், ரத்தத்தை சுத்தப்படுத்துது. சரியா? சோ நம்ம வந்து இதை கொடுக்கணும். அது போக இன்னும் ஒரு சிலர் என்கிட்ட எந்த மாதிரி கால் பண்ணி கேக்குறாங்கன்னா, மேம் அவங்க தண்ணி அடிக்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க, தெரியாம பால்ல கலந்து கொடுத்துடலாமா அப்படி எல்லாம் கேட்டாங்க. அப்படி கிடையாது. சோ நீங்க பால்ல கலந்து தெரியாம அப்பெல்லாம் கொடுக்க முடியாது, சொல்லி கொடுங்க. அது போக இன்னும் யாருக்கெல்லாம் கொடுக்கலாமா, சிலர் வந்து டாக்டர்ஸ் இருந்து மெடிசின்ஸ் பல வருஷமா ஏதாச்சும் ஒரு மெடிசின் 2-3 மருந்து மாத்திரை வந்து வருடக்கணக்கா சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்க. கண்டிப்பான முறையில் நீங்க ஒரு வருஷ கணக்கா மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அது சைடு எஃபெக்ட் உடம்புக்கு கொடுக்கும், அதுவும் உங்க உடம்புல ஒட்டி இருக்கும். அதை வெளியில ஏத்துறதற்கும் நம்ம நியூட்ரிஷன் பயோ ஏஜ் கொடுக்கலாம். சரியா? என்ன பண்றோம், உங்களை இன்டெஸ்டைனை கிளீன் பண்றதுக்கு, ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு வில்வம், பீட்ரூட், நெல்லி, திருநீற்று, பச்சிலை, துளசி எல்லாம் இருக்கு. இப்ப என்ன சொல்ல போறேன், நியூட்ரிசார்ஜோடைய நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜோடைய பெயர் காரணம் சொல்ல போறேன். ஏன் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்க்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்னா பயாலஜிக்கல் ஏஜ்னா என்ன, குரோனாலஜிக்கல் ஏஜ்னா என்னன்னு கேட்டுக்கோங்க. உங்களுடைய ஒரிஜினல் வயசு நமக்கு கேட்போம்ல, அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா குரோனாலஜிக்கல் ஏஜ் சொல்லுவாங்க. நீங்க பிறந்த வருடத்துல இருந்து அதை கூட்டிக்கிட்டே வருவோம் நம்ம. சரியா? எனக்கு வயசாகவே கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை தடுக்க முடியுமானா கடவுளால கூட முடியாது. மனிதன் பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு இருக்கு, இது நம்ம மாத்த முடியாது. பட் என்ன ஒரு தனித்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, உங்களுடைய உள்ள இருக்கிற உறுப்புகள் உங்களுக்கு வயசாகும், அதை நிறுத்த முடியாது. உறுப்புகளுக்கு வயசாகாம நிறுத்த முடியுமா?
நான் எப்பவுமே அப்ப இளமையா இருக்கணும். அதுக்கு வழி உண்டான்னு கேட்டீங்கன்னா எஸ். அது பேர் தான் பயாலஜிக்கல் ஏஜ். இந்த உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாருக்குமே ஒரே மாதிரியே வயசாகிற மாதிரி உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கும் அதே மாதிரி வயசாகிட்டே வரும்னா இல்ல. நீங்க எந்த மாதிரி உங்களுடைய உடம்புக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, வேலை எந்த மாதிரி செய்றீங்க, எந்த மாதிரி ஹாப்பியா இருக்கீங்க, இத வச்சுதான் இந்த பயாலஜிக்கல் ஏஜ் வந்து கூட குறைய இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா வயசு 39 தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. என்ன ஆயிடுச்சு? அவங்க வயசு 39, பட் உள்ள இருக்கிற ஹார்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வயசு வந்து 88 ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த ஆர்கனை வந்து நீங்க கெடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்ல நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் அப்படின்னு பெயர்னா, இந்த பயாலஜிக்கல் ஏஜ நிறுத்துறதற்காக நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ், அதாவது உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு வயசாகாம தடுக்கிறதற்காக நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ். அதனாலதான் பயோ ஏஜ். யாராச்சும் கேட்பாங்க, உங்களுக்கு காரணம் சொல்ல தெரிஞ்சிருக்கிறோம். சரியா? இந்த நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் எடுக்க நீங்க அப்படியே உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் இளமையா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அதாவது அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சோ உங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜ், நான் வந்து எனக்கு முடி வந்து அப்படியே கருப்பா இருக்கும்னு நினைக்கிறேங்க, முகத்துலதான் சுருக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க, இன்னைக்கு நடக்க முடியுது 5 கிலோமீட்டர், எப்பவுமே நடக்க முடியணும்னு நினைக்கிறேன், எப்பவுமே நான் வந்து இவ்வளவு வேலை ஆக்டிவா இருக்கணும், என்னன்னாலும் சாப்பிடணும், எங்கனாலும் போகணும், இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை பார்க்கணும். உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் கரெக்டா வேலை பார்க்க வைக்கணும்னா நியூட்ரிஷன் பயோலஜி எடுத்துக்கணும். தவறே கிடையாது. சரியா? இது ஒரு மாடர்ன் ஹெல்த் சப்ளிமெண்ட். இதுக்குள்ள மூலிகைகள் மட்டும் 53 மூலிகைகள் வச்சிருக்காங்க, 16 என்சைம்ஸ், அது போக நல்ல கிருமிகளையும் வச்சிருக்காங்க, நல்ல கிருமிக்கு சாப்பாடையும் வச்சிருக்காங்க. மொத்தம் 72 மூலிகைகள் வச்சிருக்காங்க. சரியா? சோ இந்த மூலிகைகள் 72 பத்தி நம்ம ஒரு நாள் பேசலாம். நம்ம டாப்பா இருக்கிறது, அதாவது பால் நெருஞ்சில், வில்வம், உங்களுக்கு சீபத்தான், அது போக உங்களுக்கு நெல்லி, துளசி, இது மாதிரி இருக்குதான் நம்ம மெயினா பார்ப்போம். அப்ப இது எதுக்காக மெயினா? லிவர் பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதற்கு, டைஜஷன் அவங்களுக்கு கரெக்ட் பண்றதற்கு, கழிவுகளை வெளியேற்றுறதற்கு, ஓவராலா உங்க உடம்ப நல்லா பாத்துக்கிறதற்கு நியூட்ரிஷன் பயோ ஏஜ். சோ லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, பிரச்சனைகள் இல்லாதவங்களுக்கும் கொடுங்க, டைஜஸ்டிவ் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. அசிடிட்டி, நெஞ்சு எரிச்சல், எனக்கு ஃபேட்டி லிவர்னு டாக்டர் சொன்னாங்க, தண்ணி அடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்றவங்க, குட்கா, புகையிலை, இது எல்லாருக்கும் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் கொடுங்க. யோசிக்க தேவையில்ல. அது போக பெரியவங்க எல்லாருமே தினந்தோறும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பிடுற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே பூச்சி மருந்து அடிச்சுதான் அவங்க நம்ம கைக்கு வருது. அப்ப அதுல இருக்கிற, நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன், அதுல வேக்ஸ் இருக்கு, உடம்புக்கு போய் ஒட்டுமா? ஒட்டும். அதை வெளியில ஏத்தணும்ல. கிரேப்ஸ் சாப்பிடுறேன், அப்ப இந்த கிரேப்ஸ்ல புழு பூச்சி எதுவுமே இல்ல, அது வந்து மருந்து அடிச்சிருக்காங்களா? அடிச்சிருக்காங்க. அது சாப்பிடும் போது தோலோட சேர்த்து அது உடம்புக்குள்ள போய் ஒட்டும்னா ஒட்டும். இது மாதிரி போகிறத சரி பண்றதற்கும் வெளியில ஏத்துறதற்கும் நம்ம நியூட்ரிஷன் யூஸ் கொடுப்போம். இன்டெஸ்டினல் ஹெல்த்துக்காகவும் கொடுப்போம். மெயினா டீடாக்சிபிகேஷனுக்காக கொடுப்போம். இது ஏன் பை லேயர் டேப்லெட், ஏன் 2 கலர் இருக்கு? ஏன்னா கிராஸ் இன்ட்ராக்ஷன் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதற்காக அந்த என்சைம்ஸும் உள்ள இருக்க ஹெர்ப்ஸும் கிராஸ் இன்ட்ராக்ஷன் நடக்கும்னால ரெண்டையும் தனித்தனியா வைக்கணுங்கிறதற்காக ஒயிட் கலர்ல என்சைம்ஸ், ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் ஒரு சைடும், அடுத்தது ஒரு ப்ரௌனிஷ் கிரீனா பின்னாடி வந்து மூலிகைகள் எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கோம். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சோ தண்ணி அடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்றவங்க, குட்கா, புகையிலைக்கு மெயினா நியூட்ரிசார்ஜ் பயோஜ் கொடுக்குறோம். அது போக நான் வெளியில சாப்பிட்றேன், என் உடம்புல கழிவுகள் இருக்குன்னு எனக்கே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கும் கொடுங்க. டாக்டர்ஸ் ஃபேட்டி லிவர்னு அவங்களுக்கு சொல்லி டயக்னைஸ் பண்ணியிருந்தா கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நபர்களுக்கும் கொடுங்க. பிரச்சனை இல்லாத நபர்களும் நார்மலா இதை எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. குழந்தைகளுக்கான ப்ராடக்ட் கிடையாது, பெரியவங்களுக்கான டாக்டர். இது எவ்வளவு நாள் எடுத்துக்கொள்ளணும்? அதாவது உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷனிங் திரும்ப பழையபடிக்கு வர்ற வரைக்கும் எடுத்துக்கணும். சரியா? சோ அப்ப நீங்க இத லாங் டைமா எடுத்துக்கிட்டே வரதான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நான் 1 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கேன், 2 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சூப்பரா இருக்கும். பட் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 3 மாதமாவது கண்டிப்பான முறையில் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும்? மதிய உணவுக்கு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம். இது மத்தியானம் இப்ப சாப்பிட்டுருக்கீங்களா, அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் 1 டம்ளர் தண்ணியில ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நைட்டு டின்னருக்கு அப்புறம், ஆஃப்டர் டின்னர்
நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 30 நிமிஷம் கழிச்சு ஒரு மாத்திரை நியூட்ரிசார்ட் பயோஏஜ் 1 டம்ளர் தண்ணியில எடுத்துக்கோங்க. சரியா? சோ இதோடைய விலை இது உங்களுக்கு இப்போ சரியான விலை என்னது அப்படிங்கறத நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இன் பிட்வீன் உங்களுக்கு டவுட் இருக்கவங்க ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அது போக இனிமே நம்ம அடுத்தடுத்து வர டாபிக்ஸ் எப்படி இருக்கும்னா மொத்தமா